முடிவு பண்ணேன், இனி எவங்கிட்டையும் போய் லேட்டாக போய் நிற்கக்கூடாது, முன்னாடியே போய் உட்காந்துருவேன். நீங்கள் அந்த ஒரு பழக்கம் உங்களுக்கு சரியாக இருந்தது அப்படின்னா, டைம் மேனேஜ்மெண்ட் மட்டும் சரியாக இருந்ததுன்னா, நிறைய பாருங்க கார்பரேட் பீப்புள் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், வியந்திருக்கேன். எப்படி இவனுக்குள்ள டைம் இருக்குடா, டைமுக்குள்ளே இவன் இல்லை, நம்மளாம் நேரத்துக்குள்ளே இருக்கும், அப்படி கிடையாது, அவனுக்குள்ள நேரம் இருக்குது. அந்த மாதிரி கொலிசெல்லாம் இருக்காங்க. ஏன்னா அவங்க நேரத்தை மதிச்சாங்க. நேரத்தில் இருக்கிற விஷயங்களை எடுத்துக்கணும். லாஸ்ட்டாக சொல்கிறேன், ஒரு 10 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஒரு நாள் காலையில் 4லேருந்து 5 மணி வரைக்கும் இதை நீங்கள் சரியாக பண்ணாலே என்னென்ன நினச்சிங்களோ அது நடக்கும். நான் பியூட்டிஃபுல்லான ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கு நான் பேர் வச்சிருக்கிறது கோல்டன் ஹவர்னு வச்சுருக்கேன். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் டெய்லி பண்ணி பாருங்கள். ஒரு 21 நாள் பண்ணுங்களேன், உங்களோட ப்ரொடக்டிவிட்டி வேறு அமேசிங்காக இருக்கும். சரியா? கீழே அதுக்கான லிங்க் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், டு டூ லிஸ்ட்டுக்கான லிங்க் கீழே இருக்குது. அதை மெயினாக பாருங்கள். ரெண்டாவது, கோல்டன் ஹவர்னா என்ன, அதை பயன்படுத்தி கடன் இருந்தால் அதை எப்படி அடைக்கிறது, பணம் இப்படி சம்பாதிக்கிறது.